அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். 9th மேக்ஸில் இப்போ யூனிட் 7 நம்ம பார்க்க போகிறோம், அளவியல். ஸோ இது 3 பார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, முக்கோணங்கள் மற்றும் நாற்கரங்களோட பரப்பு கண்டுபிடிக்கிறது. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு ஹெரான் ஃபார்முலா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த ஹெரான் ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம பார்ப்போம். இது வந்து 2D கான்செப்டில் இருக்கும். அடுத்து 3D கான்செப்ட் இங்கே மேக்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். 8th பார்த்தீங்கன்னா அந்த உச்சிகள் முனைகள் இந்த வேல்யூ மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3D கான்செப்டில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இங்கே 9th ஸ்டாண்டர்ட் இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். கனசெவ்வகம் கனசதுரம் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 3D கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் 3 வேல்யூ கண்டுபிடிப்போம். மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அது சொல்லுவோம். அடுத்து பக்க பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து கன அளவு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறது. இப்போ மொத்தம் 3 பார்ட்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹெரான் ஃபார்முலா எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம் அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு இந்த கனசெவ்வகம் கனசதுரத்தோட மொத்த புறப்பரப்பு பக்கப்பரப்பு இது ஒரு 2வது பார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. கன அளவு 3வது பார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த யூனிட்டில் இருக்கக்கூடியது. இதில் அளவியல்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே மெயினாக ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலாஸ் தெளிவாக தெரிஞ்சு அப்படின்னா, இப்போ ஃபார்முலா நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த என்ன கேள்விக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய டேட்டாஸ் என்ன டேட்டாஸ் இருந்தால் டைரெக்டாக நம்ம வேல்யூலாம் கண்டுபிடிக்கலாம். இதை தான் நீங்கள் ஃபார்முலா புரிஞ்சிக்க வேண்டியது. நாங்கள் உண்மையாக பார்க்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு புக் பேக்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணால் அதை நீங்கள் அந்த ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணலாம். இங்கே நான் மெயினாக அந்த ஃபார்முலா என்ன சொல்லிடுறேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி முக்கோணத்தோட பரப்பு அப்படிங்கிறபோது ஆஃப் இன்ட்டு பிஹெச் இது நம்ம பார்த்துருந்தோம். ஆஃப் பிஹெச்னு பார்த்துட்டோம். அப்போ என்ன கொடுத்துருப்பாங்க, அடிப்பக்கம் பேஸ் வேல்யூ கொடுப்பாங்க, உயரம் வேல்யூ இது கொடுத்துருந்தா நம்ம முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஆஃப் பிஹெச்னு பார்த்துருப்போம். ஆனால் அந்த உயரம் அடிப்பரப்புன்னு சொல்லாமல் 3 பக்கங்கள் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, 3 பக்கங்கள் கொடுத்து முக்கோணத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலா ஆஃப் பிஹெச்சை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஹெரான் ஃபார்முலா அப்படின்ட்டு. அதாவது முக்கோணத்தோட பரப்பு 3 பக்கங்கள் கொடுத்து முக்கோணத்தோட பரப்புன்னு கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சின்ட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதில் எஸ் அப்படின்னா என்ன, எஸ் அப்படிங்கிறது முக்கோணத்தோட அரை சுற்றளவு, செமி பெரிமீட்டர்னு அர்த்தம். இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 3 பக்கங்களோடையும் கூடுதல் டிவைடட் பை 2, a + b + c டிவைடட் பை 2 அவ்வளோதான். இதுதான் இப்போது இதில் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற அப்படி நம்ம அழகாக சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ எடுத்துக்காட்டு 7.1ங்கிறதுலே பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபார்முலா ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. சமபக்க முக்கோணத்தோட பரப்பு என்ன, ஏன்னா 3 பக்கங்கள் பக்க அளவு தான், ஆனால் 3 பக்கங்கள் சமம் அப்படிங்கிறபோது நம்ம ஏபிசின்னு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, மொத்தத்துக்கு ஏங்கிறது தான். அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, முக்கோணத்தோட பரப்பளவு √3/4 a². √3/4 a² தான் சமபக்க முக்கோணத்துக்கான பரப்பளவு. இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர் 15 மீட்டர் 41 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வயலோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 1 சதுர மீட்டருக்கு 20 ரூபா அப்படின்னா மொத்த சமப்படுத்துறதுன்னா அதோட பரப்பளவு தான். மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பொதுவாக மென்சுரேஷன் கான்செப்டில் ரொம்பவே பேசிக்காக வரக்கூடியது என்னென்னா, ஒன்று டைரெக்டாக வேல்யூ கேட்குறது, டைரெக்டாக அதோட பரப்பு என்ன, கன அளவு என்ன, இந்த மாதிரி சுற்றளவு என்னன்னு கேட்குறது. அடுத்தது இது ஃபஸ்ட்டு மெத்தட். 2வது என்ன அப்படின்னா, அமௌண்ட்டு இவ்வளோ செலவாகுது அப்படின்னா மொத்தத்துக்கு எவ்வளோ செலவாகும், இந்த மாதிரி கான்செப்டில் தான் இருக்கும். அப்போ நம்ம இப்போ வழக்கம் போல் பரப்பு கண்டுபிடிச்சா தான், அவங்க பரப்போ கன அளவோ இந்த சம்திங் சுற்றளவோ இதெல்லாம் கண்டுபிடிச்சா தான் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை அதில் மல்டிபிள் பண்ணலாம். இதுதான் 2 கேட்டகரி. இது போக வேறு டிஃப்ரெண்ட்டாக ரேஷியோ வர்றதுக்கெலாம் ஷார்ட்கட்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ இதுக்கு 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்களா, ஸோ 3 பக்கங்கள் என்னன்னு நம்ம பார்த்துக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் எஸ்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். ஸோ எஸ் வேல்யூ a + b + c டிவைட் பை 2ங்கிற போது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணோம்னா 42 மீட்டர் இதுதான் எஸ்ஸோட வேல்யூ. இப்போ இங்கே அப்ளை பண்ணுங்கள். கோணத்தோட பரப்பளவு √s மைனஸ், அப்போது 42 இன்ட்டு 42 மைனஸ் ஏவோட வேல்யூ 28 இன்ட்டு 42 மைனஸ் பியோட வேல்யூ 15
இன்ட்டு 42 மைனஸ் சியோட வேல்யூ 41. இதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணுறோம். நம்ம இங்கே இந்த வேல்யூ கிடைக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான். இந்த பார்ட்டை வந்து பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா இப்போ 42 6 42 இப்படியும் கூட நீங்கள் பிரிக்கலாம். 6 42 14 வந்து எப்படி பிரிக்கலாம் 2 × 7ன்னு பிரிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஜோடி ஜோடியாக கிடைக்குது அப்படின்னா ரூட்டுக்குள்ளே ஜோடி ஜோடி. இப்போ இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 வந்திருக்கா, காமனா வெளியில் ஒரே ஒரு 7 எடுத்துக்கலாம். அப்படி தான் இங்கே நம்ம பிரிக்கணும். ரூட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இப்படி தான் நீங்கள் பிரிச்சுக்கணும். அடுத்து 27 எப்படி பிரிக்கலாம் 9 27 9 27. அடுத்தது இன்ட்டு 1. இப்போது இங்கே 6 அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் 2 3 6. அவ்வளோதான். இப்போ எல்லாமே பிரிச்சுட்டோம். 7 அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல 2 அப்படியே வச்சுக்கலாம், 7 வச்சுக்கலாம். 3 × 9 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 9க்கு பதிலாக தனியாக 3ன்னு வெளியில் எடுக்கலாம். அடுத்து இங்கே இருக்கிற 2 3க்கு பதிலாக இன்னொரு 3 எடுத்துக்கலாம். 2 2க்கு பதிலாக ஒரே ஒரு 2 2 7க்கு பதிலாக ஒரே ஒரு 7. அவ்வளோதான். இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 126 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஏன்னா இப்போ ரூட்டுக்குள்ளே என்ன பண்ண ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா ரூட் வேல்யூன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுவாங்க. அடுத்து இதை பார்க்கும்போது இதை வந்து பெரிய நம்பராக மல்டிபிள் பண்ணணுமோ அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இது ஒரு பெரிய வேல்யூவாக நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி பண்ண தேவையில்ல. ஸோ இப்படி நீங்கள் பண்ணால் போதும். இதை நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். இந்த ரூட் கான்செப்டில், அதாவது ஹெரான் ஃபார்முலா கான்செப்டில் இதை நீங்கள் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்லது ரூட்டுன்னு வந்துச்சு அப்படின்னாவே ரூட்டுக்குள்ளே 2 3 நம்பர் கலந்துருந்துச்சு அப்படின்னாவே அதை கரெக்டாக நீங்கள் பிரிக்கிறதுக்குரிய ஒரு ஐடியா இருக்கணும். இதை தெரிஞ்சால் போதும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் அழகாக சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. இப்போ 126 சதுர மீட்டர்னு கிடச்சிருச்சு. ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபானா அப்போ 126 சதுர மீட்டருக்கு 2520. இதுதான் அமௌண்ட்டு. அவ்வளோதான். இந்த ஃபார்மேட் தான் இருக்கும். இப்போது அடுத்த கேள்வியில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட்டான வடிவமுள்ள வீடு இருக்குது. செங்கோண முக்கோணம், குறுங்கோண முக்கோணம், சமபக்க முக்கோணம். அதோட சுற்றளவு சமமாக இருக்குது. சுற்றளவு எல்லாமே சமமாக இருக்குது. ஆனால் பக்க நீளங்கள் மாறுபடுது. அப்போ இதில் எதோட பரப்பளவு அதிகமாக இருக்கும் அதை தான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அதோட அரை சுற்றளவு 3 டிஃப்ரெண்ட்டான வேல்யூ இருக்குது அப்படின்னா அதோட அரை சுற்றளவும் சமந்தான். அரை சுற்றளவும் சமந்தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து 3 டிஃப்ரெண்ட்டான பக்கம் உள்ள பரப்பளவு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் செங்கோணம் கோணமா. ஸோ அதோட பரப்பு 600 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா 670.8 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. அதே இது லாஸ்ட்டில் சமபக்கம் கோணுங்கிற போது 692.8ன்னு கிடைக்குது. ஆரம்பத்தில் என்ன பார்க்குறோம் அதோட சுற்றளவு அதோட பெரிமீட்டர் சமமாக தான் இருக்குது. 120 மீட்டர் தான் இருந்தது. ஆனால் பரப்பளவு பாருங்கள் 3க்கும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதா. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் சமபக்க முக்கோணமே அதிகமான பரப்பளவை கொண்டு இருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது எது வந்து அதிக பரப்பளவுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேல்யூலாம் கொடுத்துருந்து அதில் சமபக்க முக்கோணம் இருந்துச்சு அப்படின்னா அதாவது கண்டிஷன் என்ன சுற்றளவு சமமாக இருக்கணும். சுற்றளவு சமமாக இருந்து அதில் சமபக்க முக்கோணத்தோட பரப்பு தான் அதிகமான பரப்பாக இருக்கும். இது நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டு நீங்கள் தெரிஞ்சால் போதும். மற்றபடி எப்பயும் போல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதான். இப்போ முக்கோணத்தோட அந்த ஹெரான் ஃபார்முலாம் பார்த்தோம். இதை நம்ம எங்கள் நாற்கரத்துக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்கரத்தை வந்து ஒரு மூலைவிட்டத்தை நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னாவே 2 முக்கோணம்ங்கிறது கிடச்சிரும். அப்போ டிஃப்ரெண்ட்டான பக்கங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த பக்கங்களில் 2 டைம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு மொத்த நாற்கரத்தோட பரப்புன்னு கிடச்சிரும். இது ரொம்ப ரேர் தான். நாற்கரம் இந்த மாதிரி பக்கங்கள் கொடுத்து கேட்குறது ரொம்ப ரேர் தான். ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஹெரான் ஃபார்முலாவை இப்படி தான் நம்ம அப்ளை பண்ணணும். அது சம்மந்தமாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் இது வந்து நாற்கரத்துக்கு மட்டும் இல்லை, அதாவது இணைகரம்னு நம்ம சொல்கிறோம்ல, இணைகரமாக இருக்கட்டும் சாய் சதுரமாக இருக்கட்டும் இந்த இதுக்கெலாம் அவங்க பக்கங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட பரப்பளவு பக்கங்கள் கொடுத்து பரப்பளவு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் தெரிஞ்சுட்டாவே போதும். இதில் பாருங்கள் ஒரு நிலத்தோட அதாவது சாய் சதுர வடிவ நிலத்தோட சுற்றளவு 100 மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ சுற்றளவு 100 மீட்டர்னால் சாய் சதுரம் 4 பக்கம் சமமாக தானே இருக்கும். அப்போ ஒரு பக்கத்தோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இது 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா
100 மீட்டர்னு கிடைக்கும். அதுதான் ஒரு பக்கங்கிறத நோட் பண்ணியிருப்பாங்க. அதோட மூலை விட்டத்தோட அளவு கொடுத்துட்டாங்க 120 மீட்டர்ன்ட்டு. அப்போ இதுலேருந்து என்ன, இதுவும் 100 மீட்டர் தான், இதுவும் 100 தான், இதுவும் 100 தான். அப்போ மொத்தத்துக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இது ஒரு ஹெரான் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதை கரெக்டாக அதுக்கு ஈக்குவலாக தான், ஏன்னா இரு சம குறியிடும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணாவோ அல்லது 2ஆல் மல்டிப்ளை பண்ணாவோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அதான் இங்கே பண்ணியிருப்பாங்க ஒரு பக்கத்தோட வேல்யூ. அப்போது ஏங்கிற வேல்யூ 100, பிங்கிற வேல்யூ 100, சிங்கிற வேல்யூ 120ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ ஹெரான் ஃபார்முலா எஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கு அடுத்தது இந்த ஹெரான் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது காசு நம்மளுக்கு 4800 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது ஒரு பாதி. அப்போ இன்ட்டு 2 நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். இது நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது. இனி நம்ம பயிற்சி கணக்கில் பாருங்கள். பயிற்சி கணக்கில் இது நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு முதல் கொஸ்டின்ல ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முக்கோணத்தோட பரப்பு தானே கேட்டிருக்காங்க, 3 பக்கங்கள் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதிக்கோங்க. பாருங்கள் 10 + 24 + 26 / 2. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ண 50, 50 + 10 60, 60/2. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன, 30 சென்டிமீட்டர். இனி பரப்பளவுக்கான ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். A = √S × S - A S - B S - C. வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எஸ் வேல்யூ 30 நம்ம அப்ளை பண்ணிடலாம். அதுக்கடுத்து டேரெக்டாகவே நம்ம மைனஸ் பண்ணிடலாமா? இப்போது 30 மைனஸ் ஏவோட வேல்யூ 10, அப்போ என்ன வரும், 20ன்னு வரும். இன்ட்டு இங்கே 30 மைனஸ் பியோட வேல்யூ 24, அப்போ சிம்பிளை பண்ணால் 6. அடுத்து 30 மைனஸ் சியோட வேல்யூ 26, அப்போது சிம்பிளை பண்ணால் 4. இப்போ இதை கரெக்டாக நீங்கள் பிரிக்கணும். பிரித்தா என்ன வரணும், அது ஒரு ஸ்கொயர் நம்பர் அல்லது 2 நம்பராக பிரியணும். இப்போ இதை பாருங்கள், 6 × 30, இங்கே 4 × 20, 4 × 20, 6 × 4 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எது 2 வருதா, 6 2 டைம் வருது, அப்போ வெளியில் ஒரே ஒரு டைம் நம்ம எடுத்துக்கலாம். 5 2 டைம் வருது, வெளியில் ஒரே ஒரு டைம் எடுத்துக்கலாம். அதே போல் 4 2 டைம் வருது, வெளியில் ஒரே ஒரு டைம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 4 × 20, 20 × 6 120, 120 மீட்டர்ஸ், இங்கே சென்டிமீட்டரா, அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதற்கான ஆன்சர் 120. இந்த மாதிரி தான் நீங்கள் இதற்கான ஆன்சரை ஹெரான் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து உங்களுக்கு இந்த ரேஷியோ வச்சு கொடுப்பாங்கள்ல, இதுவும் பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் அடுத்தது பாருங்கள், 3 பக்கங்கள் கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதில் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இந்த இதை பாருங்கள், இந்த பக்கால வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இதை ட்ரை பண்ணுவோமா? பாருங்கள், இதுவும் நம்ம ஒன்றும் இல்லை, பக்க வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ரேஷியோவோட கூடுதல் அதோட மொத்த சுற்றளவுக்கு சமமாக இருக்கும். அப்போது 5 + 12 + 13 கூட்டினோம்னா இங்கே 25 30 எக்ஸோட வேல்யூ தான் 600 மீட்டர். இதில் வந்து ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன, ஒரு 30 2 20 மீட்டருங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. அப்போ மொதல் பக்கம் என்ன, 5 × 20 100. ரெண்டாவது பக்கம் 12 × 20 240. மூணாவது பக்கம் என்ன, 13 × 20 260. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னாவே 600 மீட்டருங்கிறது கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு 3 பக்கத்தோட வேல்யூ கிடச்சிருச்சு. எப்பயும் போல் ஹெரான் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். எஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ A + B + C / 2 வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 100 ப்ளஸ் மொத்தத்துக்கு 600 தானே. இதில் நீங்கள் இதை எஸ் வேல்யூ இப்படி அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நானே இதை நான் மாற்றி நோட் பண்ணிட்டேன். சுற்றளவு அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், அதில் பாதி தானே இருக்கும். ஏன்னா எஸ் அப்படின்னாவே செமி பெரிமீட்டர். ஓகே, அப்போது சுற்றளவில் பாதி 300. இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஹெரான் ஃபார்முலாவில் பரப்பளவுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 300 இன்ட்டு அடுத்தது என்ன வரும், 300 மைனஸ் 100 200ன்னு வரும். இன்ட்டு அடுத்து 300 மைனஸ் 240 வரும் 60ன்னு வரும். அடுத்து 300 240 40ன்னு வரும். இதுலேயுமே நீங்கள் அழகாக எப்படி நீங்கள் பிரிச்சுக்கலாம், 300 60 × 5ன்னு நீங்கள் பிரிக்கலாம். அதே போல் 200 40 × 5ன்னு பிரிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த 60 40 அப்படியே தான் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வெளியில் எடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தானே.
2 60 இருக்குது, அப்போ ஒரு 60 வெளியில் எடுத்துக்கலாம். 2 40 இருக்கும், ஒரு 40 வெளியில் எடுத்துக்கலாம். 2 5ல் ஒரு 5 பாருங்கள், 6 5 30, அப்போ 300ன்னு வருவோம். 300 × 40 முன்னாங்க 12. ஸோ 12 போட்டு 3 0 போட்டுக்க வேண்டியதுதான். இதுதான் அதற்கான வேல்யூ. இந்த மாதிரி நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சா? ஓகே, இப்போ இது நம்ம இதே மாதிரி தான் மற்றதெல்லாம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இணைகரம்னு கொடுத்துருக்காங்களே லாஸ்ட்டில், இணைகரத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த வேல்யூலாம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பக்க அளவுலாம் கொடுத்துருக்காங்க ஒரு அளவு. இப்போ இதில் நீங்கள் 2ஆக பிரிச்சுட்டு ஒரு வேல்யூ அடுத்தது 2வது வேல்யூ நீங்கள் அழகாக கண்டுபிடிக்கலாம். சேம் வேல்யூவாக இருக்கும். அப்போ ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் ஹெரான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது. இப்போது 3D கான்செப்டில் நம்ம கனசெவ்வகம் கனசதுரத்தோட புறப்பரப்புக்கான ஃபார்முலா பாருங்கள். நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கனசெவ்வகத்துக்கான மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இதோட வேல்யூ பாருங்கள் 2/LB + BH + LH. அப்படியே எல்லும் பியும் ஹச்சும் மாறி மாறி மல்டிபிள் ஆகும். LB ஃபஸ்ட்டு, அடுத்து BH செகண்டு, அடுத்து எல்லுங்க ஹச்சும் தேர்டு. இந்த மாதிரி. ஸோ 3D கான்செப்டில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கான்செப்ட் இது தான். அதில் ஹைட்டுங்கிறது வரும். இப்போ நம்ம LB செவ்வகத்துக்கு அதோட பரப்பளவு LBன்னு பார்த்துருப்போம். அது ஒரு செவ்வகம் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது கனசெவ்வகம். அவ்வளோதான். இதுதான். அதனால தான் நம்ம ஹைட்டை வந்து மல்டிபிள் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கனசெவ்வகத்தோட பக்கப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். பக்கப்பரப்புங்கிறது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஃபஸ்ட்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, பக்கப்பரப்புனா என்ன, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. அதோட அடிப்பரப்பும் மேல்பரப்பும் இல்லாமல் பக்கத்து சைடில் உள்ள பக்கங்கள். இப்போ இது அடுத்து இந்த வேல்யூ, அதுக்கப்புறம் இதுக்கு சைடில் அந்த சைடு இருக்குங்களா அது, அதுக்கப்புறம் இதுக்கு சைடில் அந்த சைடு இருக்குங்களா இது, மேலே இருக்கிறதையும் பேஸில் இருக்கிறதையும் தவிர்த்து இதுதான் வந்து பக்கப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கனசெவ்வகத்துக்கான பரப்பளவு பக்க பரப்பளவு 2/L + B × H. இதில் நம்ம 2/L + Bங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இது செவ்வகத்தோட சுற்றளவு. அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருந்தது அப்படின்னா ஹைட்டை மல்டிபிள் பண்ணோம்னா அந்த பக்கப்பரப்புக்கான வேல்யூ ஃபார்முலா நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி அதை ஒன்ஸ் ஒரு கைப்பட எழுதின பின்னாடி ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் வந்துடும். இது புதுசாக படிக்கிறவங்களுக்கு இனி போக போக நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே நல்லா மைண்டில் நின்றுடும். இப்போ அதே இது உங்களுக்கு இப்போ இது டோட்டலாக மென்ஷன் பண்ணிட்டாங்களா. இதுக்கு அடுத்தது பாருங்கள், வேல்யூஸ்லாம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி கேள்விகள் இருக்கும். ஒன் பை ஒன்னாக பாருங்கள். எனக்கு ஃபார்முலா இருந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் கனசெவ்வகத்தோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிறதாலும் சரி, பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, 3 வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும். எல் வேல்யூ, பி வேல்யூ, ஹச் வேல்யூ. இந்த 3 வேல்யூ தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுட்டாவே போதும். இனி என்ன பண்ண போகிறோம், கனசெவ்வகத்தோட நீளம் கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க, அதோட மொத்த பரப்பு பக்கப்பரப்பு ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு சம்ம நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே போதுமானது தான். இப்போ நீள அகலம் மொத்த பரப்புக்கான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வேல்யூலாம் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு மொத்த பரப்புங்கிறது கிடச்சிரும். அதே போல் தான் பக்கப்பரப்பும் ஃபார்முலா நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணோம்னா 105 மீட்டருங்கிறது கிடைக்கும். பயிற்சி கணக்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இப்போ இதுவும் அதே போல் தான். ஃபஸ்ட்டு பரப்பு என்ன அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே நல்லா கவனிக்கணும், தரை மற்றும் 4 சுவர்களை மட்டும் கேட்குறாங்க. அதை புதுப்பிக்கிறதுக்கு 1 சதுர மீட்டருக்கு 80 ரூபா அப்படின்னா மொத்த செலவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 சுவர்கள் அப்புறம் தரை அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எது 4 சுவர் அப்படிங்கிறம்போது கனசெவ்வகத்தோட பக்கப்பரப்பு தானே. ஸோ டேரெக்டாக கொடுக்காம இன்டேரக்டாக கொடுத்துருக்காங்கல்ல. அதுக்கு அடுத்தது தரைப்பகுதி மட்டும் அப்படின்னா அதில் நம்ம செவ்வகத்தோட வேல்யூ தான் இருக்கும். அப்போ எல் வேல்யூ, பி வேல்யூ மட்டும் மல்டிபிள் பண்ணாவே போதும். ஃபஸ்ட்டு இருக்கிறது நீளம், செகண்ட் இருக்குது அகலம். அப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாவே போதும். 25 × 15 இதுதான் வந்து தரைப்பகுதியோட பரப்பளவு. இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. இப்போ பக்கப்பரப்புக்கான வேல்யூ கொடுத்துட்டு 400 சதுர மீட்டர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா. அடுத்து தரைப்பரப்புங்கிற போது எல்பியை மட்டும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்களா.
இப்போ புதுப்பிக்க வேண்டிய பகுதியோட பரப்புனா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு 775. இப்போ ஒரு அதுக்கு 80 ரூபா அப்படின்னா 775க்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டாவே போதும். இதுதான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இங்கே கனசதுரம்னா இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அதே இது கனசதுரம் அப்படின்னா அதோட பரப்பு, மொத்த பரப்பு, புறப்பரப்புங்கிறது ஃபார்முலா கவனிங்க. ரொம்ப சிம்பிளானதான். கனசதுரத்தோட பக்க அளவு ஏன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மொத்த பரப்பரப்புனா 6a². பக்கப்பரப்பு அப்படின்னா 4a². இப்போ ஒரு கன செவ்வகமாக இருக்கட்டும், கனசதுரமாக இருக்கட்டும், மொத்தத்துக்கு 6 பக்கங்கள் இருக்கும். மொத்தத்துக்கு 6 பக்கங்கள் இருக்கும். அப்போ 6 பக்கத்தோட பரப்பளவு தான் மொத்த புறப்பரப்பு. அதே இது பக்கப்பரப்புனா மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் தவிர்த்து, மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் தவிர்த்து சைடில் உள்ளது தான் பக்கப்பரப்பு. அப்போ 4 பக்கங்கள் இருக்கும். அதோட பரப்பளவு 4a². அவ்வளோதான். இதை நீங்கள் தெரிஞ்சால் போதும். அப்போ இங்கே கனசதுரத்தோட மொத்த புறப்பரப்பாக இருக்கட்டும், பக்கப்பரப்பாக இருக்கட்டும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக கனசதுரத்தோட பக்கத்தோட வேல்யூ தெரியணும். ஏவோட வேல்யூ தெரிஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு பக்கப்பரப்பை காண்க கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதில் இருந்து a² கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். a² வேல்யூ என்ன வரும்? 25ன்னு வருமா? இதை நீங்கள் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் மொத்த புறப்பரப்பு. அப்போ 6 × 25, 4 25 100, அதுக்கப்புறம் ஒரு 2 25ன்னா 50, அப்போ 150. இங்கே இதே பக்கப்பரப்பில் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 25 × 4, 25 × 4 100. அவ்வளோதான். இதுதான் இங்கே கனசதுரத்துக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்டைரக்டாக பார்த்தோம் அப்படின்னா கனசதுரத்தோட மொத்த புறப்பரப்பு கொடுத்துட்டு அதோட பக்கப்பரப்பு கேட்குறாங்க. அப்போ மொத்த புறப்பரப்பு என்ன? 6a². அப்போ என்ன பண்ணணும்? 6a² வேல்யூ தான் 486னா ஃபஸ்ட்டு a² வேல்யூ 6ஆல் கேன்சல் பண்ணுமா? 6 8 48, 1 6 6. அப்போ a² வேல்யூ 81னா ஏவோட வேல்யூ 9. இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அதிலே உங்களுக்கு 2 3 ஷேப்லாம் இணைச்சு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. அடுத்ததில் இந்த கேள்வியை பாருங்கள். 7 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரே மாதிரி 2 கனசதுரங்கள் ஒன்று கொண்டு பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது, ஸோ அப்போ இந்த மாதிரி கனசதுரம் இருந்திருக்கு. அது பக்கவாட்டினா இந்த சைட்லே. அப்போ இதுவும் 7, இதுவும் 7. இப்போ இணைச்சிட்டாங்க அப்படின்னா இது கன செவ்வகமாக மாறிடும். அதை மொத்த புறப்பரப்பும் பக்கப்பரப்பும் கேட்குறாங்க. அப்போ வேல்யூ என்ன மாறும் பாருங்கள். எல்லோட வேல்யூ மட்டும்தான். புதிய கனசெவ்வகத்தில் எல்லோட வேல்யூ தான் 14 மாறும். மற்றபடி பியோட வேல்யூ 7 தான், ஹச்சோட வேல்யூ 7 தான். இதை நம்ம கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக ஃபார்முலாவை அப்ளை பண்ணாவே போதும். நான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பயிற்சி கணக்கில் பாருங்கள். பயிற்சி கணக்கில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்க? கனசெவ்வகத்தோட மொத்த புறப்பரப்பு பக்கப்பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஒன்று நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எல் வேல்யூ 20, பி வேல்யூ 15, ஹச் வேல்யூ 8. அப்போ ஃபஸ்ட்டு மொத்த புறப்பரப்புனா LB ப்ளஸ் 2 × LB ப்ளஸ் BH ப்ளஸ் HL வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 2 × L வேல்யூ 20 × 15, அடுத்து 15 × 8 ப்ளஸ் 8 × 20 அப்ளை பண்ணுங்கள். 2 × 20 × 15, 15 2 30, அப்போ 300ன்னு வரும். 15 × 8 80 ப்ளஸ் 40 120. அதே போல் 8 2 16 160. உள்ள இருக்க வேலையெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா 16 ப்ளஸ் 12 28, 28 ப்ளஸ் 30 28 அப்படின்னாவே 280. 280 ப்ளஸ் 300 580. 580 × 2 தானே. ஸோ அப்போ × 2ங்கிற போது 0, 16 6 பேலன்ஸ் 1 11 1160. ஸோ இது சென்டிமீட்டர் ஸ்கொயர்டா பக்கப்பரப்பளவு. ஓகே, அதுக்கு அடுத்தது பக்கப்பரப்பளவு ஃபார்முலா A = 2/L + B × H. கரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 2 × L வேல்யூ 20 ப்ளஸ் B வேல்யூ 15 × H வேல்யூ 8. இப்போ 20 ப்ளஸ் 15, 20 ப்ளஸ் 15 35. இனி 35 8 2 இதுதான் மல்டி பண்ணோம். 2 × 35 70. அப்போது 8 7 56 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் அதற்கான ஆன்சர். பாருங்கள், அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதோட நீள அகலம் வேல்யூ இதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னாவே எல் வேல்யூ பி வேல்யூ ஹச் வேல்யூ தெரிஞ்சுனாவே மொத்த பரப்பு பக்கப்பரப்புக்கான ஃபார்முலாவில் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம்.
புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். வேறு இதுலேயும் அதே போல் தான், இதே சேம் கான்செப்டில் வந்து 1 சதுர மீட்டருக்கு 22 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்பயும் போல் பரப்பளவு பார்க்குறோம். வெளிப்புறம் முழுவதும் அப்படின்னா மொத்த புறப்பரப்பு இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதே போல் காசகத்தோட மொத்த பரப்பு கொடுத்துட்டு பக்கப்பரப்பு கேட்குறாங்க. இது வந்து மொத்த பரப்புனா 6a² தானே, அதோட வேல்யூ தான் 2400. இதிலேருந்து a² வேல்யூ என்ன 400ன்னு இருக்கும், ஏவோட வேல்யூ 20. அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இதோட கன அளவு கான்செப்ட் பாருங்கள். கனசெவ்வகம் கனசதுரம் இதோட கன அளவு. அப்போது கன அளவுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிளானது தான். என்ன அப்படின்னா கனசதுரத்தோட கன அளவு அப்படின்னா L × B × H 3 வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போது நீளம் அகலம் உயரம் கொடுத்துருக்காங்க. 120 மில்லிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்னென்னா ஒரு வேல்யூ மட்டும் மில்லிமீட்டரை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் சென்டிமீட்டரை கொடுத்துருக்காங்க. அப்போ மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர். அப்போ 120 மில்லிமீட்டருங்கிறது 12 சென்டிமீட்டர். அவ்வளோதான், இந்த மாற்றிட்டீங்க 12ன்ட்டு. இனி டேரெக்டாக 3 மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான், 960ன்னு கிடைக்கும். இதே இது அவங்க 10 கனசெவத்தோட கன அளவுன்னு கேட்குறாங்க. ஒரு கனசெவத்துக்கு 960 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னா 10க்கு நீங்கள் 10ஆல் மல்டிபிள் பண்ணாவே போதும். இதற்கான ஆன்சர். அதே போல் ரேஷியோ கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ கான்செப்ட் கொடுத்து அதோட கன அளவு கொடுத்துருக்காங்க, கொடுத்து பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷியோவோட மல்டிபிள் தான். ரேஷியோவோட மல்டிபிள் தான் நம்மளுக்கு இந்த கன அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா L × B × H தானே, எல்லாத்துலேயுமே நம்ம x 7x 5x 2x நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துட்டோம் அப்படின்னா L × B × Hோட வேல்யூ நம்மளுக்கு நீங்கள் இந்த மாதிரி இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் டேரெக்டாக சின்ன சின்ன நம்பராக கூட கேன்சல் பண்ணலாம். இப்போ 7ஆல் அடிச்சு கொடுக்குறதா இங்கே 7ஆல் அடிச்சு கொடுக்கலாம், 5ஆல் அடிச்சு கொடுக்க வாய்ப்பு இருந்தால் 5ஆல் அடிச்சு கொடுக்கலாம், 2ஆல் அடிச்சு கொடுக்க வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்லேயே நீங்கள் சிம்ப்ளை பண்ணலாம். சிம்ப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் x³ கிடைக்கும். அப்போ x³ போது 512ங்கிறது எதோட க்யூப் வேல்யூ, 8ஓட க்யூப் வேல்யூ. அப்போ x தான் 8. அதிலேருந்து நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிடுங்க. 7 × 8 56, 5 × 8 40, 2 × 8 16. இது அதற்கான ஆன்சர் அப்படிங்க கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்தது இந்த லிட்டர் கான்செப்டில் கேட்பாங்க, எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அப்படிங்கிற கான்செப்ட்டு. அப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி 3 அளவில் கொடுத்துருப்பாங்க. இது கன செவ்வகம் தான் அப்படின்னு எப்படி நீங்கள் புரிஞ்சு, அதாவது 3 வேல்யூ மல்டிபிள் பண்ணாவே L B Hன்னு எடுத்துக்கலாம். நீளம் அகலம் உயரம் அதை மல்டிபிள் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அதே இது அதாவது செவ்வகம் அப்படின்னாவே 2 வேல்யூ மட்டும் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இது எவ்வளவு வந்து எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் 3 மல்டிபிள் பண்ணிடணும். ஏன்னா கன அளவு தானே, 3 மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 15.2ன்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இதை நீங்கள் மீட்டரா, அதாவது உங்களுக்கு மீட்டர்னு இருக்குது அப்படின்னா 1 மீட்டர் க்யூப்ங்கிறது 1000 லிட்டர். இந்த இதை வச்சு எத்தனை மீட்டர் க்யூப் கிடச்சதோ அதை நீங்கள் 1000ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும், 5200 லிட்டருங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இப்போ இதில் பாருங்கள், 1 சென்டிமீட்டர் க்யூப் 1 மில்லி லிட்டர். 1 சென்டிமீட்டர் க்யூப்ங்கிறது 1 மில்லி லிட்டர். அதே இது 1000 சென்டிமீட்டர் க்யூப்ங்கிறது 1 லிட்டர். 1000 சென்டிமீட்டர் க்யூப்ங்கிறது 1 லிட்டர். அதே இது 1 மீட்டர் க்யூப்ங்கிறது 1000 லிட்டர். ஸோ நீங்கள் இந்த பேசிக்கான ஒரு பாயிண்ட்டை தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து இந்த எத்தனை பெட்டிகள் அடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கும். அதோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கும். இதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. பயிற்சி கணக்குலையும் நம்ம நிறையா பார்ப்போம். பாருங்கள், இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா, இப்போ இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர், 88 சென்டிமீட்டர், 63 சென்டிமீட்டர் அளவில் ஒரு அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் 2 கான்செப்ட் தான். கொடுத்துருக்க அளவில் எது பெரிய வேல்யூ அது மேலே நோட் பண்ணணும். ஸோ இதான பெரிய அட்டை, இது தானே பெரிய வேல்யூ, இது பெரிய வேல்யூ, இது சின்ன வேல்யூ. இப்போ எது பெருசு எது சிறுசுன்னு பார்க்குறோம். பெரிய வேல்யூ மேலே நோட் பண்ணிக்கணும், சிறிய வேல்யூ கீழே நோட் பண்ணணும். அதில் இன்னொரு கண்டிஷன், மொத்தம் 2 விஷயம் நான் சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு எது பெருசு எது சிறுசுன்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது 2வது எல்லாத்துலேயும் யூனிட் ஈக்குவலாக இருக்கணும்.
யூனிட். இப்போ பாருங்கள் இங்கே சென்டிமீட்டர்னு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டர் சென்டிமீட்டர் எல்லாம் மாறி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை மீட்டருங்கிறத இதையும் நீங்கள் சென்டிமீட்டராக மாற்றிடணும். 1 மீட்டருங்கிறது 100. அப்போ பாருங்கள் பெரிய அட்டைப்பெட்டியோட அளவு மேலே நோட் பண்ணுறோமா, எல்லாமே L/B/H தான் பெரிய வேல்யூ டிவைட் பை சின்ன வேல்யூ. கரெக்டாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே போதும். ஸோ ஈஸியாக நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 9ஆல் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா இது இங்கே 2 வரும், இங்கே 7 வரும். நெக்ஸ்ட்டு 2ஆல் அடித்து கொடுத்தா இங்கே 2 இங்கே 5ன்னு இருக்கும். அடுத்து 22ஆல் அடித்து கொடுத்தா இங்கே 4ன்னு இருக்கும். அவ்வளோதான். ஐநாங்க 20 20 × 7 140 பெட்டிகள், 140 பெட்டி வைக்கலாம். இதில் இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு பயிற்சி கணக்கில் நிறையா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ அடுத்து இந்த விகிதம் கான்செப்டில் கேள்விகள் இருக்கும். அதை உங்களுக்கு நான் இதை சொல்லிவிட்டு கன அளவு சொல்லலை. கனசதுரத்தோட கன அளவுனா ஜஸ்ட்டு A³ தான். பக்கத்தோட வேல்யூ தெரிஞ்சாவே போதும், அதை க்யூப் பண்ணிட்டாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ 10 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள கனசதுரத்தோட கன அளவு என்ன, ஜஸ்ட்டு 10 சென்டிமீட்டரை க்யூப் பண்ணாவே போதும். 10 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 1000 சென்டிமீட்டர் க்யூப்ங்கிறது அதற்கான ஆன்சர். இப்போ இந்த விகிதம் கான்செப்டில் வரக்கூடிய வேல்யூ என்ன, இங்கே நல்லா கவனிங்க. இது சூப்பரான ட்ரிக்கு. உங்களுக்கு பின்னாடி பயிற்சி கணக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா பக்கங்களோட வீதம் பக்கங்களோட வீதம் கொடுத்து இப்போ பக்கங்களோட வீதம் என்ன அப்படின்னா ஒரு 3:4 பக்க அளவு கொண்ட கனசதுரத்தோட புறப்பரப்போட வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணாவே போதும். அதான் பக்கங்களோட வீதம் ஸ்கொயரோட வேல்யூ தான் புறப்பரப்போட வீதம் வேல்யூ. அப்போ 9 ஸ்கொயர் பண்ண 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இதுதான் அந்த புறப்பரப்போட விகிதம். அவ்வளோதான். அப்போ பக்கத்தோட வீதத்திலேருந்து தான் அப்படியே ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணால் போதும். அதே இது பக்கங்களோட வீதம் கொடுத்து கன அளவோட வீதம் கேட்டாங்கன்னா பக்கங்களோட வீதத்தை க்யூப் பண்ணாவே போதும். இது 3.4 ரேஷியோ உள்ள பக்க அளவு உள்ள கணங்களோட வீதம் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு 3:4 க்யூப் பண்ணால் போதும். 3 க்யூப் பண்ணால் 27, 4 க்யூப் பண்ணால் 64. இதுதான் அந்த கன அளவுகளின் விகிதம். வேலை முடிஞ்சா. இது உங்களுக்கு அடுத்தது 3வது ஃபார்முலாவை கவனிங்க. கன அளவோட வீதம் கொடுத்துருக்காங்க, அவங்க புறப்பரப்போட வீதம் கேட்குறாங்க. இதை நீங்கள் இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கன அளவோட வேல்யூலேருந்து க்யூப் ரூட் எடுத்தோம்னா பக்கத்தோட வீதம் கிடச்சிரும். அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா புறப்பரப்போட வீதம். இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது உங்களுக்கு இது 2 ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கன அளவோட வீதம் ஸ்கொயர் வேல்யூம் புறப்பரப்போட வீதத்தோட க்யூப் வேல்யூ ஈக்குவல். இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு அதிகமாக ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் 2 பார்ட்டில் இருந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகேவா. அடுத்து இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் தொட்டியின் பக்கத்தோட நீளம் என்ன? அந்த மாதிரி லிட்டர் கான்செப்டில் கொடுத்து அதோட பக்கத்தோட நீளம் கேட்டாங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 64,000த்தில் நீங்கள் இந்த 64 கண்டிப்பாக ஏதாவது இது வந்து க்யூப் வேல்யூவாக தான் இருக்கும். 64ங்கிறது எதோட க்யூப் வேல்யூ? 4ஓட க்யூப் வேல்யூ. ஸோ அப்போ 4 மீட்டருங்கிறது தான் அதற்கான ஆன்சர். நீங்கள் வேறு எந்த ஜீரோவை எதையுமே யோசிக்க தேவையில்ல. இதை மட்டும் 64 அது எதோட க்யூப் வேல்யூ? 4ஓட க்யூப் வேல்யூ. இதுதான் பக்க வேல்யூ. ஏன்னா 1 மீட்டர் க்யூப்ங்கிறது 1000 லிட்டர் நம்ம பார்த்துருந்தோம்ல. அப்போ எத்தனை மீட்டர் க்யூப் வந்திருக்கோ அதுதான் இங்கே வரும். இப்போது 3ன்னு இருந்துச்சுன்னா 3 மீட்டர் க்யூப்னு இருந்துச்சுன்னா 3ஓட க்யூப் வேல்யூ 27. அதை நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 27,000 வரும். அதே போல் 4ஓட மீட்டர் க்யூப்னு இருந்துச்சு அப்படின்னா 4ஓட மீட்டர் க்யூப் 64, அதுக்கப்புறம் லிட்டரை மல்டிப்ளை பண்ணோம்னா 64,000. அழகாக இந்த நம்பரில் இருந்து அதோட பக்க வேல்யூங்கிறத அழகாக கண்டுபிடிச்சலாம். பின்னாடி உங்களுக்கு அதுவும் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ இதிலே பயிற்சி கணக்கு பாருங்கள். பயிற்சி கணக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே புரிஞ்சிடும். கனசபங்களோட கன அளவுன்னு கேட்குறாங்க. ஸோ 3 வேலையை நம்ம மல்டிபிள் பண்ணணும். 12 × 8 12 × 8 என்னது 96. 96 × 6 36க்கு 6 பேலன்ஸ் 3 36 54 3 57. அவ்வளோதான். இதுதான் அது. இது இப்போ பாருங்கள் எத்தனை இப்போ ரேஷியோ கொடுத்து கன அளவு கொடுத்து பக்க அளவில் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இது ட்ரை பண்ணுவோமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு ரேஷியோவோட வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு நம்ம எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கணும். 5x × 4x × 3x
இதுதான் இதோட வேல்யூ 7500 சென்டிமீட்டர் கியூபுக்கு ஈக்குவல். இப்போ இதிலேருந்து வேல்யூலாம் நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் 5x4x3ன்னு எடுத்து காமனாக எக்ஸ் கியூப்பும் கூட வச்சுக்கோங்க. இது வேல்யூ. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். ஓரஞ்சு 5, இங்கே ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 2 1500. அடுத்து 3ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 500ன்னு வரும். அடுத்து 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 நாள் 4, பேலன்ஸு 1 10னா 2 8, பேலன்ஸ் 124, சாரி 125. அப்போது எக்ஸ் கியூபோட வேல்யூ 125னா எக்ஸோட வேல்யூ என்ன 5. இப்போ இந்த 5ங்கிறத இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாவே பக்க அளவு. 5 × 5 25, 4 5 20, 3 15. அவ்வளோதான். இதான் அதோட வேல்யூ. புரிஞ்சா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து பாருங்கள். அடுத்து இந்த எத்தனை செங்கற்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இதையும் பாருங்கள். 5வது கேள்வியை அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், பெரிய வேல்யூ மேலே நோட் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கல செங்கலோட அளவு சின்ன வேல்யூ, சுவரோட வேல்யூ வந்து பெருசு. அப்போ இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். பெருசு வந்து 20 மீட்டர், அடுத்தது 48 சென்டிமீட்டர்னு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும், 20 மீட்டரை நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2000 வந்துச்சா? எல்லாமே நம்ம மீட்டராக நம்ம எல்லாமே சென்டிமீட்டராக மாற்றிட்டோமா? அப்போ 2000 வரும். அதுக்கடுத்து 48 சென்டிமீட்டர்னு வரும். நெக்ஸ்ட் 6 மீட்டர் அப்படின்னா 600 சென்டிமீட்டர். எல்லாமே நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும். அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ ஃபாஸ்ட்டாக வேல்யூலாம் அப்ளை பண்ணுறோம். இப்போ 24 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணோம்னா 24 இங்கே 2 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 6 2 12, இங்கே 100ன்னு வரும். அடுத்து இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். 1 8, 1 8, இங்கே 2 8 16, பேலன்ஸ் 4, 8 40. அவ்வளோதான் 250. இப்போ 250 × 100, 25க்கு அப்புறம் நான் 3 0 போட்டுருங்க, 2500. இது அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ வேல்யூலாம் நீங்கள் ஃபார்முலா எழுதி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே டயத்தில் நான் சொன்ன ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள். இப்போது கனசதுரத்தோட கன அளவு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு ஒவ்வொரு வேல்யூ தெரிஞ்சால் போதும்ல. அதை க்யூப் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏன் ஆன்சர். 5 க்யூப் பண்ணோம்னா உங்களுக்கு 125 தான் கன அளவு. அதே இது 3.5 மீட்டர்னு இருக்குது. நீங்கள் அதாவது 3.5 இது எப்படி நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னா 3.5 ஃபஸ்ட்டு நீங்கள் 35/10ன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணி கூட நீங்கள் 3 0 முன்னாடி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 35 க்யூப் பண்ணிங்கன்னா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 35 × 35, 35ஓட வேல்யூ நாங்கள் 12, 1225. இதை நீங்கள் 35ஆல் மல்டிபிள் பண்ணணும். 35ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 25க்கு 5, பேலன்ஸ் 2, 10 2 12க்கு 2, பேலன்ஸ் 1, 10 1 11, பேலன்ஸ் 1, 5 1 6. அடுத்து 3 15, பேலன்ஸ் 1, 6 1 7, அடுத்து 6 1 3 3, 5 7 8, 12க்கு 2, பேலன்ஸ் 1 4, 42 8 7 5. டிவைடில் 3 0, அதாவது 1000ன்னு வரும். இப்போ நீங்கள் 3 0 தள்ளி புள்ளி வச்சா போதும். 42.875. இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் ஒவ்வொன்றும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன, 1,25,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டியோட பக்கத்தோட நீளம் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தானே. இதில் நீங்கள் 3 0 விட்டுருங்க. 125 எதோட க்யூப் வேல்யூ, 5ஓட க்யூப் வேல்யூ. அப்போ பக்க நீளம் 5. அவ்வளோ. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சாவே போதும். அடுத்தடுத்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேஷியோ கான்செப்டில் ஒன்று வேல்யூ இருந்துச்சுல, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறது தான். பாருங்கள். இப்போ பாருங்கள், கனசதுரங்களோட பக்கங்களோட வீதம் 2:3 கொடுத்துட்டு புறப்பரப்போட வீதம் கேட்குறாங்க. ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணாவே போதும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ 4:9 தான் இதற்கான ஆன்சர். இதுலேயே கன அளவுன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இதை மட்டும் க்யூப் பண்ணால் இப்போ 2 க்யூப் பண்ணால் 8, 3 க்யூப் பண்ணால் 27. அப்போ 2:27 தான் கன அளவோட வீதம். இதுதான் அழகாக நீங்கள் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம். அவ்வளோதான். இது இப்போ இந்த இதெல்லாம் பாருங்கள். பெரிய வேல்யூ இங்கே இருக்குது, சின்ன வேல்யூ இங்கே இருக்குது. செங்கற்கள் எத்தனை தேவைன்னு கேட்டிருக்காங்க.
ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் எல்லாமே ஒரே யூனிட்டாக மாற்றிடணும். அப்போ எல்லாமே மீட்டராக மாற்றணும் தானே. மீட்டராக மாற்றிட்டிங்கனாவே போதும், 5 சென்டிமீட்டராக மாற்றிட்டாவே போதும். 5ங்கிறது 500ஆக மாறும், 3 300ஆக மாறும், 2 200ஆக மாறும். இது பெரிய வேல்யூ. டிவைடில் சின்ன வேல்யூ 50 × 30 × 20. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டைம் அடி ஆகுமா, இது 10, இதுவும் 10, இதுவும் 10. அப்போ இங்கே என்ன வரும், 1000ங்கிறது வரும். ஸோ 1000ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இப்படி தான் நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம 3 பார்ட்டுமே நம்ம பார்த்துட்டோம். ஹெரான் ஃபார்முலா, அதே போல் கனசபம், கனசதத்தோட புறப்பரப்பு, மொத்த பரப்பு, லாஸ்ட்டில் கன அளவு, இதெல்லாமே பார்த்துட்டோம். நீங்கள் ஃபார்முலா ரிவைஸ் பண்ணணும், அழகாக நீங்கள் இதவே நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.